பிரைஸ் அல்லாஹ். உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த 1ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது: பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அதாவது சகல ஜாதிகள் அப்படின்னும் போது ஹோல் நேஷனல், எல்லா தேசத்திலும் எல்லா இனத்தாரிடத்திலும் உங்களை மேன்மையாக வைப்பார். இந்த ஜூலை மாதம் உங்கள் மீது பிரியம் வைத்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் எடுக்க போகிற எல்லா செயல்களிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அது சக்ஸஸாக மாறும். கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். உங்களை ஒரு தலைமைத்துவத்து ரேஞ்சில் உயர்த்துவாங்க. கர்த்தர் இந்த காரியத்தை செய்வார். இந்த மாதத்தில் வீண் செலவோ வீண் கரையுமோ உண்டாகாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இந்த தேசத்தில் சுகித்து இருப்பீர்கள். இந்த ஜூலை மாதம் ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நாம் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பாவுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன். நாளிலும் ஆண்டவரே, சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று நீர் இந்த ஜூலை மாத வாக்குத்தத்த வார்த்தை கொடுத்திருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வேலையிலும் எங்களுடைய ஊழியத்திலும் எங்களுடைய குடும்பத்திலும் உற்றார் உறவினர் மத்தியிலும் புற மக்களின் மத்தியிலும் எங்களை மேன்மையாக நீர் வைக்கப் போகிற இந்த வேளாண் கிருபைக்காக தயவுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். கடந்த மாதம் நிறைய ஊழியங்கள் இருந்ததுனாலே என்னால் வாக்குத்தத்த வார்த்தையை கொடுக்க முடியவில்லை. அதாவது நான் வெளியூர் போயிட்டேன் அப்படின்னா என்னால் வாக்குத்தத்த வார்த்தையை எடுக்க முடியல. அந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணியும் போட முடியாத ஒரு சூழல். அதனால தான். ஆனாலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். God bless you. Praise the Lord.